திருவெண்காடு ஸ்வேதாரண்யேஸ்வரர் கோயில். இது மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழியில் இருக்கிறது. இது நவக்கிரகங்களில் புதனுக்குரிய திருக்கோயில். ஸ்வேதாரண்யேஸ்வரம் என்பதே தமிழில் திருவெண்காடு ஆனது. ஸ்வேதாரண்யம், ஸ்வேதம் என்றால் வெண்மை என்று பொருள். ஆரண்யம் என்றால் காடு. திரு என்பது தமிழில் மரியாதைக்குரிய வார்த்தை. அதுவே திருவெண்காடு என்றானது. இந்த கோயிலில் 3 தீர்த்த குளங்கள் இருக்கின்றன. ஒன்று அக்னி தீர்த்தம், சூரிய தீர்த்தம் மற்றும் சந்திர தீர்த்தம். இது காசிக்கு இணையான 6 கோயில்களில் முதன்மையான ஒரு கோயிலாகும். இந்த கோயில் கும்பகோணத்தில் இந்து அறநிலையத்துறையின் கட்டுப்பாட்டின் கீழ் இருக்கிறது. இந்த கோயிலில் 21,600 செப்புத்தகடுகள் வேய்ந்திருக்கிறார்கள். அதாவது ஒரு நாளில் நாம் 21,600 முறை மூச்சு விடுவதை இது குறிக்கிறது. இதேதான் சிதம்பரத்திலும் 21,600 தங்கத்தகடுகள் வேய்ந்திருக்கிறார்கள். அது பராந்தகன் காலத்தில் வேயப்பட்டது. இந்த கோயில் மிகவும் பழமையானது. எவ்வளவு பழமையானது என்றால் இராமாயண காலத்திற்கு முற்பட்டது. வால்மீகி இராமாயணத்திலும் இதற்கான குறிப்பீடுகள் இருக்கின்றன. இந்த கோயிலின் கீழ் 3 பள்ளிக்கூடங்களும் செயல்படுகின்றன. ஒரு ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி, ஒரு பெண்கள் மேல்நிலைப்பள்ளி மற்றும் ஒரு ஆரம்ப பள்ளியும் இருக்கிறது. புதன்கிழமையன்று இங்கு வருவது மிகவும் சிறப்பானதாகும். இந்த கோயிலில் தற்பொழுதும் திருப்பணிகள் நடைபெற்று கொண்டே இருக்கின்றன. உள்ளே சிறிய சிறிய பிரகாரங்கள் கட்டப்படுகின்றன. இங்கு 3 தலவிருட்சங்கள் இருக்கின்றன. இங்கு சிவபெருமான் ஸ்வேதாரண்யேஸ்வரராகவும், தேவி பார்வதி பிரம்ம வித்யாம்பிகையாகவும் அருள்பாலிக்கின்றனர். தற்பொழுது கும்பகோணத்தில் உள்ள அனைத்து கோயில்களிலும் திருப்பணிகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றது.